Hi, welcome to Civil Connection channel. இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்ருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட்டோகேடில் எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட் அப்படின்னா கமாண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோகேடில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பாலிலைனாக இருக்கட்டும், இல்லை பாலிலைன் நம்ம வரைகிறோம், ஒரு பாலிகான் வரைகிறோம், ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரீஜன் பண்ணி ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். நிறைய லைன்ஸ் இருக்குது, அது ஆர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரே ரீஜனை நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்ம வந்து ஒரு குட்டி லைன் மட்டும் அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அகெயின் அதை வந்து நம்ம பிரித்து எடுக்கணும். அந்த பிரித்து எடுக்கிறது தான் பேர் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நான் இதில் வந்து ஆல்ரெடி வரைஞ்சிருந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து ஒரு பாலிலைன். அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் வந்து ஒரு பாலிலைன். சரியா? இது எல்லாமே நம்ம அப்புறமா ஹேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஹேட்ச்சு கூட வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. எனக்கு இதில் வந்து எனக்கு இவ்வளோ இதாக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேல்ஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம், அப்படி தானே? இந்த ஹேட்ச் எல்லாமே எனக்கு தனித்தனி லைனாக வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணலாம்? அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்டில் வரும். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்டுக்கு நீங்கள் வந்து இந்த ஹோம் டேப்பில் மாடிஃபைங்கிற ஒரு டூல் பார் இருக்குல்ல, அதில் வந்து இந்த செகண்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்கிற, தட் இஸ் செகண்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்கிற கமாண்ட் தான் எக்ஸ்ப்ளோர்டு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஐக்கான், நீங்கள் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. EXPLODE எக்ஸ்ப்ளோர்டு கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணுறேன், என்டர். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி லைனாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு தனி லைன், இது ஒரு தனி லைன். அப்போ தனித்தனி லைன்ஸாக நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸில் வேணால் போய் பாருங்கள், இது வந்து தனி லைன் அப்படிங்கிறது காட்டும். இந்த லைன் அப்படிங்கிறது காட்டுது அதோட லேயர். ஓகேவா? இப்போ நான் அந்த ஹேட்சை வந்து நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ப்ளோர்ட் இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஹேட்ச் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ தனித்தனி லைனாக காட்டும். எல்லாமே தனித்தனி லைன். இதில் நிறைய லைன் இருக்குது, இதில் தனித்தனி லைனாக காட்டும். ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. தேங்க்யூ.